வணக்கம் மக்களே. சிறுபயறு பருப்பு தக்காளி வானலியில் தட்டி வேக வைக்கணும். இதில் ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். இன்றைக்கி பெரிய வெங்காயம் பூண்டு சேர்த்து வேக வைக்கணும். மூணு வச்சு கொதிக்க விட்டு இந்த சாம்பாருக்கு சேர்க்க போகிறது வெள்ளரிக்காய், கேரட்டு, பச்சை கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பச்சை மிளகாய், இவ்வளோ தான். பருப்பு தக்காளி வேக தொடங்கியாச்சு. கொஞ்சம் காய பிடிச்சி சேர்க்குறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்குறோம். பருப்பு வெந்தாச்சு. அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி, வீட்டில் என்ன காய்கறி இருந்தோ அதை வச்சு வேக வைக்கிறோம். கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து இது கிண்டி வேக வைக்கணும். பருப்பு காய்கறி வெந்தாச்சு. மிளகுத்தூள், சாம்பார் பொடி, வெந்தய பொடி இவ்வளோ இதில் சேர்க்குறோம். கரைச்சி வச்சுருக்க புளி சேர்க்குறோம். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்க்குறோம். மல்லியெல்லாம் உண்டுன்னா போடல, மல்லிக்கீரை இல்லை, அதனால் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். நல்லா சாம்பார் சுற்றி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை இறக்கி வச்சுட்டு கடுகு தாளிக்கணும். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். தாளிச்சு ஊற்றுறதுக்கு எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு சேர்க்குறோம். கடுகு வெடிக்க தொடங்கியாச்சு. வெந்தயம், சின்ன ஜீரகம் கொஞ்சோண்டு சேர்க்குறோம். பிரிஞ்சாச்சு. சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வேக விடணும். இந்த போது வத்தல் மிளகாய் சேர்க்குறோம். 2 வத்தல் மிளகாய் நல்லா செவந்து வந்தாச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சாம்பாரில் ஊற்றுறோம். சாம்பாரில் சேர்த்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சிறுபயறு பருப்பு காய்கறி போட்டு பண்ணின சாம்பார். இதுபோல் பண்ணி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது அழகான அட்டகாசமான சாம்பார். இதுபோல் பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வணக்கம்.